சூப்பராக நம்மளுக்கு ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. எப்போவுமே ஒரே மாதிரி பிரியாணி செய்து சாப்பிட்றத விட இது ஒரு முறை சேஞ்ச் பண்ணி ஆம்பூர் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்பூர் பீஃப் பிரியாணி செஞ்சுக்கலாம். 1/2 kg பீஃபில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பீஃப் குக் ஆகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பீஃப் குக் ஆகட்டும். ஒரு 4 to 5 விசில் வச்சு குக் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு பீஃப் ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஃப்ன்றதுனால நான் குக்கரில் போட்டிருக்கேன். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனால் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் அனீஸ். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். அனியன்ஸ் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்படிதான் ஆகணும் பிரியாணிக்கு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் 2 tablespoon அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா ஆயிலில் வதங்கணும். இந்த ரா ஸ்மெல்லாம் போகணும். அப்போ தான் பிரியாணி நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு இஞ்சி சரியாக வதங்காத நம்ம தக்காளி எல்லாம் போட்டோம்னாக்கா பிரியாணியோடைய டேஸ்ட்டே போயிடும். இப்போ பூண்டு இஞ்சி மெயினாக நம்ம வதக்கணும். பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம பூண்டு இஞ்சி வதக்கணும். ஆம்பூர் பிரியாணிக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு காஞ்ச மிளகாய். நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக பண்ணின்னு வர்றது தான் இது காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டு. நம்ம இதுதான் போடணும், பச்சை மிளகாய் போடுறது இல்லை ஆம்பூர் பிரியாணிக்கு. ஆல்ரெடி நான் சிக்கன் ஆம்பூர் பிரியாணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்லோட் கூட பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். இது பீஃப் ஆம்பூர் பிரியாணி, எல்லாம் சேமு, மீட் மட்டும் தான் நம்மளுக்கு வேறு. பாருங்க, நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. அது அடி பிடிக்கிற மாதிரி ஆகுது பாருங்க, லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி போட்டுக்கலாம், புதினா போட்டுக்கலாம், கொத்தமல்லி புதினா நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஆம்பூர் பிரியாணிக்கான இந்த காஞ்ச மிளகாய் இது போட்டுக்கலாம். இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இந்த ஆயிலே போட்டுக்கலாம். இதுதான் நல்லா ஒரு கலர் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். நம்ம காஞ்ச மிளகாய் எடுத்து ஊற வச்சுட்டு அதை ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிட்டு பிரியாணிக்கு நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு எவ்வளோ வேணுமோ அந்த பேஸ்ட்டு அவ்வளோ நம்ம போட்டுக்கணும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட போகிறதுல எல்லாமே இந்த காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டில் இருக்கிற காரம் தான் நம்மளுக்கு. ஸோ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ரெட் சில்லி பேஸ்ட் போட்டுக்கலாம். ஆயிலே இது வதங்கலாம். பூண்டு, இஞ்சி, ரெட் சில்லி பேஸ்ட் இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு அதுலேருந்து ஆயில் கூட செப்பரேட் ஆகி வர மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். நான் 4 பிக் டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டொமேட்டோ வதங்கிறதுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மீட் குக் பண்ணும்போது உப்பு போட்டு தான் குக் பண்ணியிருக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டுக்கலாம். அது ஏன் இந்த ஸ்டேஜில் போட்டேன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவு மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா.
இந்த கிரேவிலேயே நம்ம வந்து சிக்கன் இருந்தால் இதில் தான் போட்டு நம்ம சிக்கன் செய்யணும். நான் பீஃப்ன்றதுனால குக்கரில் வேக வச்சேன். சிக்கனு மட்டனு அதெல்லாம் இந்த மசாலாலே போட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சோம்னா அது குக் ஆகிடும். நம்ம மசாலாலாம் வதங்கிடுச்சு. நம்ம குக் பண்ணி வச்ச பீஃப் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி போடக்கூடாது, பீஃப் மட்டும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி இது நல்லா வெந்துடுச்சு. நான் செய்யறது 1/2 kg தான். பீஃப் மட்டும் எடுத்து போட்டு மசாலையில் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம சிக்கன் செஞ்சோம்னா கூட எல்லாம் ஒரே மெத்தடு தான். ஆனால் பீஃப்ன்றதுனால நம்ம குக்கரில் பாயில் பண்ணோம். சிக்கனாக இருந்தால் நம்ம அப்படியே இந்த மசாலையில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அது நல்லா மசாலா மர்ஜ் ஆகி அது வேற டேஸ்ட் இருக்கும் சிக்கனு. இது ஒரு 2 to 3 மினிட்ஸு இதுலேயே நல்லா பாயில் ஆகட்டும். நம்மளுக்கு கறி மசாலையில் வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் ஜீரா ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆம்பூர் பிரியாணி ஜீரா ரைஸில் தான் செய்வாங்க. நல்லா அரோமேட்டிக்காக இருக்கும் இந்த அரிசி. நம்ம அரிசி வாஷ் பண்ணிட்டோம். இது ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். நம்ம எந்த கண்டெய்னரில் அரிசி எடுத்தோமோ அதே கண்டெய்னரில் இப்போ நான் இந்த கண்டெய்னரில் ஃபுல்லாக ரைஸ் எடுத்தேன். இப்போ இந்த கண்டெய்னரில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த கண்டெய்னரில் 2 கண்டெய்னர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டாக் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஸ்டாக் வாட்டர் நம்ம எல்லாத்தையும் ஊற்றிக்கணும். இப்போ இந்த கண்டெய்னரில் 2 கண்டெய்னர் ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றணும். கூட நம்ம நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு ஒரு கண்டெய்னர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பார்த்துன்னு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். காரம் என்ன பண்ணுறது, நம்ம ரெட் சில்லி பேஸ்ட்டு தானே போட்டோம் அப்படின்னா அது ரெட் சில்லி பேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரம் நம்ம போட்ட குவான்டிட்டி கரெக்டாக தான் இருக்கும். உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துங்க. இது நல்லா பாயில் ஆகட்டும். அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி போட்டுக்கலாம். நம்ம 3 மினிட்ஸ் விட்டுருவோம். மட்டன் போட்டு பீஃப் போட்டு 3 மினிட்ஸ் விட்டோம். நல்லா பாயில் ஆயிடுச்சு அந்த மசாலாவில். இப்போ 20 மினிட்ஸ் நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு ட்ரெயின் பண்ண ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் நம்ம செப்பரேட்டாக கூட குக் பண்ணி போடலாம். சுடு தண்ணி வச்சுட்டு ரைஸ் 50% நம்ம அதில் பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் கூட ரைஸ் இதில் ஆட் பண்ணி இன்னும் ஒரு 50% மசாலாவில் குக் ஆகிற மாதிரி நம்ம செய்யலாம் தம் போட்டு. நான் இப்போ கொஞ்சமாக செய்கிறதுனால நான் இப்படி செய்கிறேன். நான் சிக்கன் பிரியாணி இது லிங்க்கும் இதில் கொடுக்குறேன். ஆம்பூர் சிக்கன் பிரியாணி இது. அதையும் வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வாட்ச் பண்ணுங்கள். ரைஸ் குக் ஆகட்டும். நம்ம அரிசி போட்டு இந்த அளவுக்கு பாயிலிங் வருது பாருங்கள் ஸ்டார்டிங்கில். அப்போ நம்ம லெமன் போடணும். நான் லெமன் சீடெல்லாம் எடுத்துகிட்டு தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம லெமன் போடக்கூடாது. ஏன்னா அது பாயில் ஆக 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 நம்மளுக்கு ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். ஸ்லைட்டாக கசக்கிற மாதிரி ஆகிடும் பிரியாணி. அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் லெமன் போடுங்க. சாப்பாடு வேகட்டும். லெமன் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம்.
நம்ம ஆயில் கம்மியாக தான் ஊற்றணும். ஆனால் இது வந்து பீஃபில் ஃபேட் இருந்ததுனால இப்படி ஃப்ளோட் ஆயின்னு இருக்குது எல்லாமே மேலே. பாருங்க எவ்வளோ ஃபேட் இருக்குது பாருங்க. ஆயில் நான் கம்மியாக தான் ஊற்றுனேன், ஆனால் இது எல்லாமே ஃபேட்டு தான். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். அப்புறமா ஃபுல் சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் இருக்கட்டும். நம்ம 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஃபுல் சிம்மில் வச்சிட்டோம்னா இது ரைஸு குக் ஆகி வந்துடும். 20 மினிட்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி, ஆம்பூர் பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பராக நம்மளுக்கு ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ் வச்சேன் நான். கரெக்டாக அந்த ஊற்றின தண்ணி மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக குக் ஆகிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ஆம்பூர் பீஃப் பிரியாணி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம போட்ட ரெட் சில்லி பேஸ்ட் போட்டோம், அந்த கலர் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. பச்சை மிளகாவே போடல, அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டில் தான் நம்ம குக் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரைத்தா வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி சூப்பராக ஒரு பிரியாணி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.